யார பார்த்தா தாயல்னா யார பார்த்தா தாயல்னா தாயல்னா என்ன தெரியுமா? அது குட்டி போட்டா தான் தாய் எலி. குட்டி போடுறா அது வந்து கெடுவெளி. யார பார்த்து தாய் எலிங்கிற நீ அப்ப அப்படி தம்பி இன்னும் வந்தவங்களே வராதவனா இன்னும் கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே அப்படி நல்லா தெளிவா சொல்லுங்க. தெளிவு கொடுத்து நீ தெளிவா பேச இல்ல தெளிவா தெளிவா இன்னும் வந்தவங்களே வராதவனா இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே தம்பி இன்னும் போட்டவங்களே போடாதவனா எல்லாரும் சாகு பீ கொடுத்துருக்காங்க. சாகு பீ கவுச்சி அடிக்குமா? என்னது சாகு பீ? தம்பி நான் சொல்றது எல்லாரும் சாகு பீ இல்ல, எல்லாரும் சாகு பை கொடுத்துக்கிறாங்க. சாகு பை இன்னும் பாய கொண்டுக்கிறாங்க, இன்னும் படதாவும் கொடுத்துக்கிறாங்க. ஆமா, ஆனா இப்பதான் கூத்து பார்க்க வர்றாங்க. ஒரு 20 வருஷம் முன்ன ஒரு 30 வருஷம் முன்ன கூத்து பார்க்க வந்தோம்னா எப்படி வருவாங்க தெரியுமா? எப்படி? ஆளுக்கு ஒரு வேட்டி எடுத்துக்கிட்டு, ஆளுக்கு ஒரு வேட்டி இல்ல ஒரு சீலை எடுத்துக்கிட்டு அது 4 3 மடிச்சு போத்திட்டு வருவாங்க. யார் தெரியுமா? அப்பெல்லாம் ரொம்ப துணிக்கு பஞ்சம் இல்ல, அப்பெல்லாம் ரொம்ப துணிக்கு பஞ்சம். ஆனா இப்ப எப்படி ஆளுக்கு ஒரு பாய், ஆளுக்கு ஒரு பாய், ஒரு தலைவாணி, தலைவாணி கக்கத்துல ஒரு குழந்தை, இப்படி கக்கத்துல ஒரு குழந்தை, ஒரு குழந்தை கூட நாய்க்குட்டெல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. பாய் கொண்டாடுறாங்க ரைட்டு, ஏன்னா மண்ணில் உட்கார முடியாது, அதனால போட்டு படுத்துக்கிறது. சரி, தலைவாணி ஒரு மணி வாக்குல தூக்கம் வரும், அதை வச்சு படுத்துக்கிறது. 1 மணி 2 மணி படுத்துருவாங்க. குழந்தைய வீட்டுல விட்டு வர முடியாது. ஆமா, நாய் எதுக்கு? ஓ, நாய்க்குட்டி என்னத்துக்கு? இப்படி குழந்தைகள் எல்லாம் பீ பேண்டா திங்கறதுக்கு கூட்டு தர்றாங்க. தம்பி காலம் மாறி போச்சு, காலம் கம்ப்யூட்டர் காலம் மெய் போச்சு, நவீன நாகரிகமான காலம் மெய் போச்சு. அந்த காலத்து ஆயவங்க எல்லாம் குழந்தைங்க பீ பேண்டுட்டா எப்படி பண்ணாங்க தெரியுமா? எப்படி? மனம் கோலாத சோத்தாங்காலே சாம சோறு நெல்லு சோறு ஆட்டு மனம் கோலாத கையில அள்ளி போட்டுருவாங்க, கையில அள்ளி போட்டுருவாங்க. ஆமா, இந்த காலத்து பொண்டு புள்ளிங்க அப்படியா? பாய் உக்காந்துட்டா போதும், பா கூஜா 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 இன்னொரு வேலை இப்ப அதையும் கூப்பிட்டு விட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? ஒரு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பேம்பர்ஸ் எடுத்து மாட்டி விட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு. என்ன இளவோ நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லு கேள்விதான் நம்ம போட்டு தர்றது. ஏன்னா எங்க மத்தாளக்காரரு கொள்ளுகாரு உட்கார்ந்த இடத்துல ஒண்ணு கொடுத்துறாரு. அவருக்கு ஒண்ணு காத்தாடுறது ஏன் உட்கார்ந்து போகாதுங்க தெரியுமா? அவங்க எல்லாம் பேப்பர்ஸ் மாட்டாங்க அப்படியே இருக்கிறத உள்ளவே. தம்பி வாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் போட்டு விட்டா திருப்பி காத்தால 6 மணி வரைக்கும் கிடக்கும். அது உள்ளவே 1க்கு 2க்கு உள்ள விட்டு நம்ம கலவை கலக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சைடு போல இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. ஆமா ஆமா, காயில மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, கம்ப்யூட்டர் காலமே போச்சு. ஏன்னா அதனால போடக்கூடாது, அதை தடை பண்ணணும். அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும். கீழே ஒரு துணி மேல ஒரு துணி போட்டாதான் பிள்ளைங்க ஆரோக்கியமா படுத்து தூங்கும். நெசமா பொய்யா? நெசம் தானே. ஆமா ஐயா தம்பி, ஆமா அதே பீ பேண்டா என்ன கொஞ்சம் முன்னாடி நூல் கட்டி விடணும். என்னடா ஆவறதே 10,000 பட்டு சீலை முக்கியம் கிடையாது, குழந்தைக்கு தான் முக்கியம். உலகத்தில் செல்வம் முதல் செல்வம் மக்கள் செல்வம் குழந்தை செல்வம். மண்டை குதிங்களா? சரி தம்பி, காலம் மாறி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் போச்சு. ஏன் தெரியுமா? ஆட்டுக்கல்லும் அமைக்கல்லும் மலையேறி போச்சு, ஆட்டுக்கல்லும் அமைக்கல்லும் மலையேறி போச்சு. இப்ப வீட்டுல மிக்சி கிரிண்டர் ஃப்ரிட்ஜ் வந்து மனுஷனுக்கு உப்பு சக்கரை போச்சு. ஆமா, அது வேணும் உண்மைதானா? ஏன்னா எத்தனையோ காயிலே போச்சு. மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, கை கால் வலி, பித்தம் அதிகம், இடுப்பு கீழே புடுக்கு இல்ல புடிப்பு 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 இப்படி காயிலால உற்பத்தி ஆகி போச்சு. ஏன் வந்துச்சு? நம்ம சாப்பிடுற விதம் அப்படி. இப்பயும் பழைய சாப்பாடு சாப்பிட்டா பழைய சாப்பாடு என்ன தண்ணி ஊத்தி வச்சதா இல்ல நேத்து முன்னாடி சாப்பாடு தம்பி. பழைய சாப்பாடுனா சிறுதானியம், கம்பு, சோளம், வரகு, தெனை, ஆரியம். இந்த சாப்பாடு சாப்பிட்டா வைட்டம் சக்தி அதிகரிக்கும். அதுக்குதான் ஒண்ணு போட்டவரை போடாதவரை அனைத்து பேர்களுக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு உடம்பு பிடிச்சிருக்குமா என்ன தெரியல. அதிகமா சொம்பு கொடுக்காதீங்க, கொடுக்கறவங்களுக்கு சப்பு போடுறான். சப்பு போடு, மேல் மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணு. சரி ரைட் விடு. சரி தம்பி, இருந்தா இருக்கட்டும். நம்ம தம்பிகளை
ஐயா என்ன ஊர் இது? எங்களுக்கு நரசிபுரம் தெரியும். எங்களுக்கு நரசிபுரம் தெரியாதே. கரெக்டா யாரும் கேட்காத ஊருக்கு வந்தோம். எங்களுக்கு தெரியாதா? நீனக்கிரம்பட்டியா? எங்க கையடிச்சா பட்டி நீங்க? சரி 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 சரி. நான் வந்து கூதினக்கு பாளையம். சரி தம்பி, நரசிபுரத்துல நான் தாடா பெரிய வாளு. பெரிய வாளு ஒரு 3 அடிக்குமா? பெரியாள் பெரியாளு பெரியாள் ஏன்னா பெரியாளுங்கிறிய என்ன காட்சி பணத்துல பெரியாளா இல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல பெரியாளா அப்படி கேட்டான். இல்ல காடு கீறு பெருசா வச்சிருக்கிறியா அப்படி கேட்டான். இல்ல தோட்டத்தோட தான் வச்சிருக்கிறியா அப்படி கேட்டான். நீ எதல்றா பெரியாளா மண்டா கூதி அப்படி கேட்டான். அப்படி சொல்லு தம்பி. எந்த வகையில பெரியோர்? எந்த வகையில? இப்ப நம்ம சாப்பிட்டு வந்தோம்ல, இங்க இருக்குது மெத்தோடு. நம்ம சாப்பிட்டு சுத்தி இருக்குது மெத்தோடு. இது யாருடா? யாரு? அப்படின்னா ஓயா மாப்பிள்ளைதான். எடுதுடா எடுது. எதா இருந்தாலும் அடி வாங்குறதுனா தோரமா நின்று அடி வாங்க, கை மேலே அடிக்குது. அது போல எடுது ஒண்ணுது. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் கோடல்பட்டி கொப்பளூர் வரைக்கும் இருக்கிற நிலப்படம் யாருது? யாருடா? எடுதுடா தம்பி எடுது. புளுத்தம் ஒண்ணுது. எடுதுடா அதை வச்சா செஞ்சுக்கிட்டா தம்பி எடுது. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில 2-3 வீடு கீத்து போட்டு ஊரு இருந்துச்சு பத்தியா? கீத்து போட்டு வீடு. கீத்து போட்டு அது யாரு தெரியுமா? அது யாரு கட்டாங்களோ அது பூரா அவங்களுது. யாரு கட்டினாங்களோ யார் தெரியுமா? இப்ப பேசிக்கிறேன். இப்ப யார் தெரியுமா? 2-3 நாளைக்கு முன்ன மழை பெய்ச்சு, அந்த தூத்துணுச்சு. மழை பெய்ஞ்சா சொட்டு சொட்டு தண்ணி விடுது. சொட்டு சொட்டு தண்ணி விடுனா சாமான வைக்கணும். என்னடா தம்பி வீட்டுல யாரு இருக்குது? யாரு? கூத்து வந்துட்டோம். ஆமா, வீட்டுல யாரு இருக்கிறா? எங்க ஆயா தான் இருப்பா. ஆயா சாமான வைக்கணும் இல்லையா? இல்லப்பா அண்டா குண்டா சண்டை சாமானம் அப்படி சொல்லு சாமான வைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நரசிபுரத்திலே எந்த வகையில பெரியோள்? எந்த வகையில் நீ பெரியாள்? மந்திர சக்தியில பெரியோள். மந்திர ஜத்திலியா? நான் ஊடு விட்டு ஊடு பாய்வேன். அடி அல்லாலே ஓடி போடுவாங்க. அப்படியே இல்ல தம்பி, கூடு விட்டு கூடு பாயிர மந்திரம் வச்சுக்கிறேன். ஓ, கூடு விட்டு கூடு பாயிருது. ஆமா. ஓஹோ, உனக்கு அதாவது மந்திரத்துல பெரியாள் சொல்றீங்க. உனக்கு மந்திரம் தெரியுமா தெரியாதா? மந்திரம் தெரியுமா தெரியாது? அப்படியே மனசுல சோதிக்கலாம். அதுக்காக இப்ப உனக்கு நான் கை ஜோசியம் பாக்குறேன். கை ஜோசியமா? கை ஜோசியம் அண்ணா நல்லா பாருண்ணா. 1 மணி நேரம் தான் பண்ணுவோம். சரி, ஓ கை ஜோசியம். ஆமாண்ணா. ஹரே ராம ராமடா ரங்கநாதடா ராரா ராஜினி பிட்ட பாப்புல போப்பு கோசுரு செப்பு தாண்டரா பாப்பு அல்லாமஸ்தா கேக்கறமல்ல பத்திரமல்ல. உன் குடும்பத்துல கலகம் இருக்குது, ஜாதி பந்தில கலகம் இருக்குது. அட தண்ணில கேட்டோ தவறி போச்சுது, பள்ளியில கேட்டோ தவறி போச்சுது. அட இன்னொரு கேட்டோ இருக்குது பாப்பு, இதுக்கவே இல்லை என்ன கேட்கிற கேள்வி. கடைக்கார் விஷயம் கை கூடமா கூடாதான்னு கேட்கிற பாப்பு. நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஓட்டில விட்டுற. கை வந்து ஓட்டக்கை. ஓட்டக்கை கை ஓட்டக்கை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்டில விட்டுற. ஏன்னா பச்சை தண்ணி அடைஞ்ச செலவாகுதுண்ணா. இப்ப வயசு சின்ன பையன் இல்லையா, கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்தா போய் செலவாகும். இப்ப எங்களோட முத்தாளுங்க கொஞ்சம் கெட்டி நீ யாரும் நாக்கிருந்தா குடுகுடுப்பு நாக்குங்கிறது என் பேருக்கு. அதாவது கலவையும் கற்று மர எல்லா தொழிலும் செய்யணும். ஆமாங்க, சரியா? வந்துட்டு முன்னா அப்படியே குடுகுடுப்பு வச்சுக்க தொழில் வச்சுக்காத. சரி தம்பி, அது மட்டும் இல்ல, இந்த நரசிபுரத்துல அதாவது பெரியார் சொன்ன பத்தியா? ஆமா. எந்த வகையில பெரியார்? எந்த வகையில பெரியார்? சக்தியில பெரியார் சொன்ன. இப்ப மக்கள் மத்தியில சில வித்தைகள் செய்ய போறேன். என்னென்ன வித்தை பண்ணுவேன்? என்னென்ன வித்தை பண்ண போறேன் தம்பி? 2 பேர் இப்படி கவுத்து எடுத்து பிடிச்சுக்கிட்டா, கவுத்து மேல நடந்து கவுத்து மேல வரேன். ஒரு வித்தை கவுத்து மேல. ஆமா. அடுத்த வித்தை என்னுடைய மந்திர சக்தினால கட்டிய வாயில முழுகி இப்படியா சூத்தோடையா கிடக்க போறேன். கத்திய வாயில முழுகி சூத்து எடுக்கட்டா இல்ல கவுத்து மேல நான் நடக்கட்டா? அண்ணா நீ அந்த கவுத்து மேல நடக்கணும் இல்ல பசங்களை பார்த்தா இருக்கு. கவுத்து மேல நடக்கிறேன்னு சொன்னியா? ஆமா, அது பண்டிகாட்டினா. அப்படியா? சரி தம்பி, கவுத்து மேல நடக்கிறது எம்ஜிஆர் கூட நடந்துட்டா. அப்படியா? இந்த கட்டி முழங்கறது அது பாக்கணுமே. ஓ அப்படியா? ஓ எம்ஜிஆர் நடத்துக்கிறான். பைத்துக்காக மனசு இங்க கைத்தலாடுற பாரு,
ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு அப்படின்னு எம்ஜிஆர் பாடிட்டார். அந்த வித்து வேணாங்கிற அப்படியே கத்திய வாயில் முழுங்கி என்னுடைய மந்திர சக்தினால இப்ப சூத்தொலியா எடுக்க போறேன். செத்து தம்பி அண்டா இந்த வாயில் விட்டு சூத்தொலியா தம்பி இது வந்து ஆயா பத்திரகாளி கத்தி. இது வந்து உள்ள முன்னா பிஐ போகும். முனிய போயிடு. இது ஆயா ஒத்துக்க மாட்டான். போன வாரத்தில் ரம்பத்தையே முழங்க கத்தி கொஞ்சம் சின்ன கத்தியை கொண்டாங்க. சாமி கத்திர முழுங்க கூடாது. சின்ன கத்தி கொண்டு அடா எல்லாம் ஜோரா எல்லாம் ஜோரா ஜோரா எல்லாம் கைத்தடி எல்லாம் ஜோரா ஜோரா எல்லாம் ஜோரா கத்த ஜோரா கத்த பெருக்கா பிடிக்கிறோம் பின்னாடி. அண்ணா கொஞ்ச நாள் அவர் காடை பிடிச்சிட்டு இருந்தாருண்ணா. அப்படியா? கவிதை பிடிக்கிற அப்படிங்களா? காடை மட்டும் தான். சரி ரைட்டு அண்ணா. சரி ஏதோ ஒண்ணு பிடிச்சா சரி. சரி தம்பி இவ்வளவு பெரிய கத்தியே என்னுடைய மந்திர சக்தினால கத்திய வாயில் முழுங்கி இப்பயா சூத்து வழியா எடுக்க போறேன். நான் அதை பார்த்தா அப்படி சூத்து வழியா எடுக்கணும்னா நான் மந்திரம் ஒண்ணு சொல்றேன். மந்திரம்? ஆமா. அந்த மந்திரம் தப்பு இல்லாத சொல்லணும். நான் தப்பு இல்லாதியா? தப்பா சொல்லிட்டா பாடம் பலிக்காது. அண்ணா நான் சரியா சொல்லுவேன். நீ சொல்லணும். சரியா சொல்லாம கக்கினி கக்க முக்க நக்க முக்க நீ முக்க கரெக்டா சொல்லணும். கரெக்டா புரிஞ்சிடும். கக்கினி கக்க முக்க நக்க முக்க நீ முக்க அண்ணா உடம்புல சூத்துல கையில சரி ரைட்டு. அவங்க சொல்ல தெரியல. நான் சொல்லக்கூடிய மந்திரம் கரெக்டா சொல்லு. நீ நான் சொல்லி பாக்கலாம். நான் கரெக்டா சொல்லுவேன். சரி கரெக்டா பாக்கலாம். ககினி கக்க முக்க நக்க முக்க நீ முக்க இன்னொரு டைம் கத்திக்கு வேலை கொடுக்காதா? கத்திக்கு வேலை கொடுக்க கூடாது. இல்ல இன்னொரு டைம் சொல்லு. ஆமா டைம் நோ ஆயிட்டு இருக்கு. சரி கரெக்டா சொல்லணும். ககினி கக்க முக்க நக்க முக்க நீ முக்க. இது என்ன புண்டியா எனக்கு நான் வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. நானே இன்னும் அதை பத்தி பேசுறேன். நீ இப்ப சொன்னீங்க அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை. ஏன்னா வந்தோட இவ்வளவு பொறுத்த நம்ம தாய் பிள்ளைங்க நம்ம உள்ளூர் இருக்காரு. நம்ம அண்ணன் தம்பிங்க மாமச்சான் இன்னும் கொண்டு கொடுத்தவங்களும் வந்திருக்கிறாங்க. தங்கச்சி மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அடிச்சுக்கல வந்துருவியா? ஓச்ச மாட்டான். யாருக்குற பெண்ணாவரம்? யாருக்கு வாழாக்கியான புண்டை? இல்ல ரெண்டு பேரும் சொல்ல தெரியல. சொல்ல தெரியாத காரணத்தினால கஜாயம் சுட்டா பிடிக்குதுண்ணா. சரி தம்பி நீங்க ரெண்டு பேரும் சொல்ல தெரியாத காரணத்தினால நான் கத்திய வாயு வழியை சூத்து எடுக்கணும்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தல இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு வயசுக்கு வந்த பாப்பா அது சுடுதல் போட்ட பாப்பாளா இருக்கணும். சுடுகாடா? ஆமா. இல்ல நைட்டு போட்டு பாப்பாளா இருக்கணும். நைட்டு போட்டு பாப்பா இருக்கு. ஆமா ஆமா. இதுல ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் கை தட்டுனா நான் கத்திய வாயில் முழுகிய சூத்து வழியா எடுக்க போறேன். அண்ணா இது நான் கை நீட்டி காட்டி போட்டா புடிச்சு அல்லாலே ஊனி போடுவாங்க. ஓ வெக்கப்படுறாங்க. ஆமா வேதனைப்படுறாங்க. நான் தாட்டலாமா நீ தாட்டலாமா போட்டி போட்டு இருக்காங்க. அதனால இப்ப நான் மந்திரத்தை ஏகி விடுறேன். ஏகி விட்ட உடனே எந்த பாப்பா மேல கத்தி வைக்கிதோ அந்த பாப்பா மட்டும் கை தட்டினா போதும். அந்த பாப்பா மட்டும் தட்டினா போதும். ஆமா சரி சரி. மந்திரம் தேகுலமா ஏவிடணும் ஏவிடணும். ஜெய் சக்கம்மா நீ சொல்ற எடுத்து கையில் பிடிச்சா ஜெய் சக்கம்மா ஜெய் சக்கம்மா மலையாள பகவதி மலையாள பகவதி குடம் பேரு மலையாள பகவதி மலையாள பகவதி மட்டாளக்கான ஓத்தது மாற பிறந்தவளே கொல்லிமலை போனவளே கொல்லிமலை போனவளே கொடலக்கான கோடி வித்த
கோடி வித்த கத்தவளே கோடி வித்த கத்தவளே அக்கா எல்லுடி அக்கா எல்லுடி நல்லா இருக்கும்னா எல்லுடி எத்தனை படி எல்லுடி அக்கா சொல்லுடி அக்கா சொல்லுடி ஆனந்தி சொல்லுடி ஆனந்தி சொல்லுடி காத்தடிச்சா மரம் சாயுது ஆமா காத்து அடிச்சா மறைஞ்சா புளுத்துமா யாரும் ஆனந்தி இருப்பாங்களாடுக்கு கல்லெடு தட்டா மண்டை உடையுது ஆமா கல் எடுத்துட்டா மண்டை உடையுது சிவப்பு சிவப்பா ரத்தம் ஊத்துது கம்மியா இருக்கும் காளி மூலி காளி மூலி கல்கத்தா வாடி ஆமா கள்ளக்காட்டுக்கு வாடி கள்ளக்காட்டு வாடி சோளக்காட்டு கல்கத்தா வாடி கல்கத்தா வாடி உன் சாமானம் போடும் காளி எடுத்தா நான் ஒண்ணுதானா வச்சிருக்கிறேன் ஏன்னா பண்றேன் மத்தவங்க 10 வச்சிருக்காங்க நானும் ஒண்ணு தானே வச்சிருக்கேன் சரி தம்பி இப்போ நான் மந்திரத்தை ஏகி விட்ட உடனே எந்த பாப்பா மேல கத்தி வைக்குதோ அந்த பாப்பா மட்டும் கை தட்டா போகும் சரி தன்னாடே நாடே நண்டே தாடே தன்னாடே நாடே நண்டே ஆனந்தி பாப்பா மேல வச்சிருக்கேன் அதுதான் 16 இல்லையா அதோ அந்த பாப்பா அது பாப்பாவா ஆனா ஆயாளாட்டுக்குது அப்படிமா மந்திரம் அப்படி போய் தம்பி, அது வந்து ஆயாளாட்டுக்குது அந்த ஆயா மட்டும் கை தட்ட ஓசை வராது அதனால எல்லாம் ஜோரா கை தட்டணும் நான் கத்திய வாயில போடணும். எல்லாம் ஜோரா எல்லாம் ஜோரா. ஏன் பல்ஜி ஆடுற ஏன்டா அழுவுற தம்பி இவ்வளவு பெரிய கத்திய ஆயில மணிக்கா சூத்து வழியா இடந்த பாரு அப்படியே குடலெல்லாம் விரட்டி பிடிச்சிடா நீ சொல்ற நாங்க நம்பணும் கேட்டு பாரு எல்லாத்தையும் ஏன்டா தாயாரி வாயில வச்சு கேட்டு பாருங்க கேட்டு பாரு கேட்டு பாருடா பண்ணுங்களா நான் கத்திய வாயில் முழுங்கி ஏன் சூத்துல இடத்தனா இல்லையா சரி இருங்க கத்திய வாயில் முழுங்கிய சூத்துல எடுத்தா பீகோஸ் அடிக்க மாட்டேங்காதா அடிக்கும் மூந்து பாருங்க பீகோஸ் கேமராக்காரர் நீங்க போது மூந்து நீ மூந்து பாருங்க தம்பி நம்ம பேச ஒரு வார்த்தை போகட்டும் இனிமே நடப்பதே கவனிப்போம் இல்லையா அண்ணா நீங்க எல்லாம் இறந்துருங்க வாயா எந்த ஊருங்க ஐயான்னு எந்த ஊர் நீ கேக்குற நாங்கெல்லாம் நாடகாரப்பா எப்படி போயிட்டு இது வாடகைக்காரு வாடகைக்கார நீதான் வாடகைக்காரன் யாரா நீங்க வாடகைக்காரல விடிய விடிய கவலையை போக்கக்கூடிய கலை கூத்தாடிகள் ஓ நீங்க தான் கிளவி சூத்தாட்டங்களா போடு 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 கிடையாது உயிரின் மேலான அன்பு சகோதரர் இன்னும் ஜெகதீஷ் அவர்கள் 9th பி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் படிச்சிருந்தோம். ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் ஆமா அவருடைய ஆண்டருடைய அருள் பெற்று அவர் வந்து அதாவது உத்தியோகம் வாங்கிட்டார். ஆசிரியர் இருக்கிறார். நம்முடைய கலைக்கு பண்பாடு துறையில் பணிபுரிந்து வருகின்றோம். அவருடைய செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது இன்னும் மென்மேங்க ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தம்பி நீங்க யாரு சுருக்கமா சொன்னா நீங்க யாரு? தர்மபுரி மாவட்டம். சரி, தர்மபுரியில மாவாட்டி பெண்ணாவரத்துல இட்லி சுட்டு தர்மபுரி மாவட்டம் இட்லி சுட்டு தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம். பெண்ணாகர வட்டம். பெரிய தோட்டம் புதூர். சரி, இன்னும் நாகமாணிக்க அண்ணா அவர்களும் இன்னும் நெருப்பூரை சேர்ந்த நமது மன்னாதன் அண்ணா அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இளந்தமிழ் நாடக சபா நாங்களா தெருக்கூத்தாடிகள். ஐயோ அண்ணா உன்னதான நான் காணாம நாங்க திருடி போட்டோமா? இல்ல, எங்க பாட்டி ஒரு நாள் சுண்ணுகிட்டு சேர்த்தாடா. என்ன எப்படி சொல்லிக்கிட்டு? வெறியாண்டி ஆமா, வெறியாண்டி இல்ல, பேராண்டி 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 பேராண்டி. நான் செத்து போனா. ஆமா, நீ செத்து போனா சம்பளம் எனக்கு. நம்ம என்ன புண்டைக்கு எங்க பாட்டி சொல்றாங்க. சரி, எங்க பாட்டி செத்து போனா நல்ல ஆட்டக்கார கூட்டு வந்து நல்லா 7 ராத்து விட்டு ஆட்டுறான்னா. எதல்னா எங்க பாட்டி சொல்றா. அண்ணா அண்ணா எனக்கு சம்பளமே வேண்டாண்ணா. என்ன சொல்ற? நான் என் தாத்தனை கூட்டிட்டு வந்து விடுறேன். 7 ராத்திரி என்ன 15 ராத்திரி அப்படியே 1 மணி நேரம் தான் பண்ணி போடுவான், பொழுத்து போடுவான். நிக்காத ஆடுவா அப்படி. அண்ணா கொஞ்சம் பொருள் மட்டும் தான் கேப்பா. அப்படி என்ன பொருள்? ஒரு ஓட்கா ஒண்ணு கேப்பாரு. ஓட்கா ஓட்கா அப்படின்னா அப்படின்னா கோட்டர்னா வேலையா என்ன தெரியல. ஓட்கா ஒண்ணு கேப்பா. அப்படி பக்கம் திரும்பி கூட பார்த்து பன்னிகறி 3 கிலோ வேணும். பன்னிகறி 3 கறி 3 கிலோவா? 3 கிலோ. சரி, 2 கிலோ பச்சை மிளகாய். ஏற்கனவே இந்த ஆளுக்கு ஆல்சர். 1/2 கிலோ உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிச்சு விட்டு ஆளு தர்மம் தலைக்காக்கும் பச்சை மிளகாய் சூத்த காக்கும். அருமையா இருக்கும். சாரி போகும். சரி, எங்க பாட்டிக்காக ஒரு நாடகம் உள்ள இருக்கிறேன். ஆளை வர சொல்லு. ஆளா நான் வாதியார வர சொல்றேன். ஐயா, என்ன இப்படி குடி நிக்கிற? வந்தே ஐயா, இந்த மாதம் மாடு வேலைக்கு வாங்குறது. அண்ணா, எங்க பாட்டிக்காக நாடகம் ஒண்ணு உள்ளாண்டு இருக்கிறேன். நாடகம் இல்ல, மாடு வாங்கலான்னு தாங்கிறேன். காது கேட்டோம் அடிக்க சொல்லு. எங்க பாட்டிக்காக நாடகம் ஒண்ணு உள்ளாண்டு இருக்கிறேன். என்ன நாடகம் தெரியுமா? இறந்தவர்களுக்கு சிறந்தது. அதாவது கண்ணன் முத்தி மோசம். உங்க அம்மாவுக்கே நாடகம் விடல, உங்க பாட்டிக்கு அப்புறம் நாடகம் விடுவேன். இல்ல, உள்ளாந்த மாட்டேன். நாடகம் கொடுத்தா போற ஜல்லிக்கட்டு வச்சுட்டாங்க. மாரிக்கோயில் பண்ண ஜல்லிக்கட்டு 3 லட்சம் வச்சிருந்தா வச்சு இடம் தெரியாது போச்சா. ஆமா, நீ சும்மா எவன் பாக்குவா? நீ பாக்கலாம். உங்க அம்மா சத்த எத்தனை நாடகம் பாக்கலாம். அண்ணா, அதாவது நாடகம் கூடுதலாம் பெருசு கிடையாது. பெத்தவங்களுக்கு இருக்க வரை அவங்களுக்கு சோறு தண்ணியை ஊத்தினா போயிட்டு அதுதான் பெருசா வழியா. நம்ம நாடகம் தான் யாருக்கு அடுத்து வந்து பார்க்க போறதில்ல. சரி, வீட்டுல பேச பத்தி சம்பளம். அண்ணா, எங்க பாட்டிக்காக கண்ணச்சண்டை நாடகம் ஆடுற உப்பியா உடனே உனக்கு வெத்தலை கொடுக்க வந்திருக்கிறேன். வியாபாரத்துக்கு இல்ல, எந்த இடத்துல கேட்கறேன்? இதே இடத்துல இங்கே எந்த பாகத்துல கேட்கறேன்? எங்க சித்தம் பாகத்துல போடு. ஏதோ பாடி ஊர் பட சட்டைக்கு இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சு போச்சு. சொல்லியா பாடியா? எந்த கட்டத்துல? சிவப்பு கடத்துல, முழு கடத்துல, இதே ஒரு கடத்துல பாடு. நாடகத்துல யாராருக்கு எந்த சந்திப்புங்கறியா? துரியோதன மன்னனுக்கும் கர்ணமகா ராஜனுக்கும் சந்திப்பு இருக்குதுல்ல, அந்த இடத்துல பாடுற. நான் ஓமனத்தை கொடுக்கறேன், உன் பணத்தை கொடுக்கறேன். தம்பி, நம்ம கிட்ட பணம் இருந்தா பாரு. அட்வான்ஸ் கத்திரப்பா காசு மட்டும் கொஞ்சம் கொடுக்கறேன். நேர வீட்டான போறேன். வீட்டான போன உடனே வாசல்ல நின்னு கேக்குறேன், தங்கச்சி அண்ணன் பாட்டிக்கு நாடகம் விடுறப்படியா அட்வான்ஸ் காசு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. கேட்டா போதும், எங்க வீட்டுக்கார தூக்கி பிடிச்சி பருக்குன்னு பிடி கொடுத்துறான். இல்லடா, பின்னாடி நோட்டு அப்படியே கத்த கத்தே கிடக்குது. பாடு உடனே உனக்கு கத்திரமா கொடுக்குறேன். பாப்பா சுருக்கு போய் முன்னாடி கிடக்குது. பாட
நான் என்ன கேட்ட உனவே என்ன கேட்ட? என்ன நேரத்துல பாட்டு கேட்ட பாட்டு கேட்டா? என்ன நேரத்துல கேட்ட காட்டு தண்ணியில என்னன்னு பாட்டு பண்ண என்ன பண்ண? என்ன செய்வேன் கண்ணா இந்த கணபதிக்கு அண்ணா நான் ஓக்காரனா ஓக்காராமா இங்க வந்து நான் நரசபுரத்துல வந்து நான் ஓக்காரனா எங்க போனான்னு இது முதுகு வீட்டுல இருக்கு நீ என்னையா பாட்டு பாடுற நீ கேட ஓ புண்டாடோ கட்டு போகும்போது என்னன்னு பாடலாம்டா. அப்படி இருக்கு என்ன ஓக்காரனா நீ லீவ் போட்டுக்கலாம்ல முழுசா கேளுடா. சரி புது சொல்லு புது பாட்டு தொலை நான் என்ன சொன்னேன் உனக்கு கலந்தா குதிரா உனக்கு என்ன சொன்னேன் ஏன்டா? கம்னரியா என்ன பாட ஒரு ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்ன புண்டைக்கு வந்தாங்க பாடா தெரியாது என்ன பஸ்ஸுக்கு வந்து நிக்கணும் நீ என்ன நீதான் பாடு எனக்கு நான் நான் என்ன செய்வேன் நான் அவதிக்கு ஆளாடே என்னத்தான் மன சொல்றப்ப என்னத்தான் மன சொல்றேன் பாரு ரெக்கார்ட் பண்ணி விட்டுறாங்க முக்கியமான இதெல்லாம் கட் பண்ணிடு அப்புறம் எடிட்டிங்ல கட் பண்ணி எந்த கொஞ்சம் பூரா கட் பண்ணிட்டு சரியா
துரியோதனன் போய் ஆமா கண்ணுங்கிட்ட அழுகுறான். சரி 10 நாள் சண்டை வரைக்கும் பிதாமகர் பீஷ்மர். ஆமா 800 ஆயில் அவருக்கு. ஆமா 800 ஆயில் படுத்த பிதாமகர் பீஷ்மருக்கு சேனாதி பட்டம் கட்டி வச்சேன். 500 600 தான் போகுது. ஆயில் வந்து 800 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஓ மனிதனுடைய ஆயிலா? ஓம் சக்தி. சரி வாங்க வாங்க வாங்க. மனிதனுடைய ஆயில் எல்லாருக்கும் 100 வருஷம் 200 வருஷம் தான். ஆமா பிதாமகர் பீஷ்மர் 800. கங்காதேவிக்கும் ஆமா. சந்திர மகாராஜனுக்கு பிறந்தவர். ஆமா என் உயிர் எப்ப போகணும்னு நினைக்கிறேன்னா சரி அப்பதான் போகணும். போகும். அப்படி வரம் பெற்று ஆமா அவருக்கு சேனாதி பட்டம் கட்டி வச்சான். சரி 10 நாள் சண்டை செஞ்சாரு. ஆமா 10ஆம் நாள் சண்டையில சண்டையில அந்த சிகண்டியை முன்னிறுத்தி ஆமா அதாவது அம்பு படுக்கல் படுத்துட்டாரு பிதாமகர் பீஷ்மர். சரி சரி அவர் தான் போனா போகட்டும். போகட்டும். தனுர்வேதத்தின் தலைவன் ஆமா துரோணாச்சாரியார் ஆமா எல்லாருக்கும் குரு. குரு ஒரு குரு ஒரு சீடனை கொல்லக்கூடாதா? கொல்லக்கூடாது. கொல்லாம கொல்லக்கூடாது. கண்டிப்பா கொண்டிருக்கலாம். ஆனா அவரும் கல்யாணம் பண்ணியா? துரோணருக்கு பட்டம் கட்டி வச்சா ஆமா அந்த துரோணரும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஆமா என் சேனா சைனம் எல்லாம் மாண்டு போச்சு. சரி 17ஆம் சண்டையில வருவன் தான் இருக்குது. ஆமா என் கூட போறது 99 மக்கள் அதாவது 99 தம்பி மகன் செத்துட்டாங்க. என் சேனா சைனம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமா இப்போ ஒண்டி மரமான ஒரு மரம் தோப்பான சரி அப்படின்னு துரியோதனன் போய் கண்ணுங்கிட்ட அழுகுறாரு. ஐயோ நான் என்ன செய்வோம் ஏதோ கூட்டு போறாங்க. சரி இல்ல பாட தேவையா நடிச்சிட்டா சரி இருந்தா இருக்கட்டும். இன்று இரவு யாருக்காக நாடகத்தை அரங்கேற்ற சொல்லுகிற 300 ரூபாய் கொடுத்தா போதும். எப்படா போட்டோ பிடிப்பாங்க எப்படா போட்டோ பிடிப்ப சொல்லி உட்காந்துக்கிறாங்க. கேளு சொல்லு. பஞ்சாயத்து வேற முனியம்மா அங்க போனா மூக்கம்மா அங்க போனா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா இவனை அவ்வளவு வச்சிருக்கா பஞ்சாயத்து வேற போட்டு நம்ம அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு பேசிருந்தாங்க என்னன்னு தெரியல. கொரோனா ஊசி போட்டு போக முன்னாடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. கொரோனா ஊசி போட்டு போய் என்னன்னு தெரியல கொஞ்சம் கொள்ள போகுது. நிறைய பேருக்கு பூரா பல்பு பூரா பீஸ் போச்சாட்டுக்குது. கொரோனா ஊசி போட்டபடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ கொரோனா ஊசி போடுறது ஒண்ணும் இல்ல. வர வந்து பத்து கம்பெனி போயிடுறாங்க போற கூடி கூடி பேசுறாங்க. இந்த கவர்மெண்ட் என்னத்துக்கு போட்டே தெரியல கொரோனா ஊசி. அப்படிதான் போச்சு போறோம் எத்தி உட்காந்துனா எதிரிக்க முடியல பாவம். அப்ப மாமலை எங்க முட்டி போட்டு எங்க பண்ணி போடுறது ஒண்ணும் காணும் பாவம். பாவம் எங்க போய் நிக்குதான் தெரியல. அப்படி முனியம்மா அம்மா அவர்களுக்காக அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். செத்தவர் 4ஆம் தேதி சேரவும் அவர்கள் குடும்பம் அருகு போல் வேணுன்றி மூங்கில் போல் தழைக்கவும். இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. ஒரு அருமையான நாடகம். என்ன கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. அப்படியாப்பட்ட புண்ணியவதி இன்னும் இருக்கிறாளா? அப்படி என்ற ஒரு எடுத்துக்காட்டான நாடகம். ஒரு உத்தமையாகப்பட்டவள். அதாவது பெரியவங்க எவ்வளவு சிரமப்படுத்த பெரியவங்க சொல்லுவாங்க கட்டிய கணவன் முட்டாளா இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழ்வா பெண்களுடைய கடமை. கட்டுப்பட்டு வாழ்றாங்க. எங்க டைவர்ஸ் வாங்கிட்டு 1000 எடுத்துன்னு எங்க வீட்டுக்காரன் அவன் எங்க போய்க்கிறான் புண்டை வாங்க குடிக்கார புண்டை வாங்க. நம்மள அப்படிதான் குடிக்காத அவன் ஏன் சொல்றான் சொல்லுவாங்களா? தப்பு நம்ம கிட்ட 15 நாள்ல டைவர்ஸ் வாங்குறாங்க. என்ன பேசுறீங்க ஐயா? சரி நீ கால் மேல கால் போட கொட்டை நச்சு போற போதுக்கு இங்கிலீஷ் போய் காலை நீட்டு போட்டு உட்கார போறோம். ஏற்கனவே சக்கரைக்கு கொட்டை கட்டுறதோடு நீக்கி போகும். கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. ஆமா என்னும் நாடகத்தில் ஏற்றல் உள்ளதை நாட்டளமலை செய்யப்படும். இந்த நாடகத்தில் குற்றம் குறை இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும்படி சிறந்தால் அன்போட கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணா கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி அம்மா முனியம்மாளுக்காக நாடகத்தை அரங்கேற்ற வச்சிருக்கிறோம். இந்த நாடகத்தில் முதல் சபைக்கு யார் வர போகிறார்? தவறாத மன்னன் யமதர்ம மகாராஜனே சபைக்கு யமதர்மனே சபைக்கு வருகிறார். அவங்ககிட்ட பாவிச்சுக்கிட்ட யா தம்பி உன் கட்டை எடுத்துருவோம். என்கிட்ட பேசுமா இந்த ஆளுகிட்ட பேசாதரா யாடா எடுக்குன்னு கையை வச்சிடுவோம். எங்க புண்டிலியா